மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓஹோன் நானான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி என்ன விவாதத்தை ஆரம்பிச்சிருக்காருனா, யார் தலைவர் அப்படிங்கிற விவாதத்தை ஆரம்பிச்சிருக்கார். எடப்பாடி பழனிசாமி தாவேக்கு எதிராக விமர்சனம் வச்சுருந்தா கூட நம்ம பதில் சொல்லியிருக்கலாம். யார் தலைவர் அப்படிங்கிற விவாதத்தை நீங்கள் முன்வைக்கும் போது இந்த விவகாரத்தை அதிமுக காரங்களே ரசிக்கலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா நம்மள்கிட்ட கொள்கை கோட்பாடெலாம் எதுவும் கிடையாது. இவர் ஏன் இந்த மாதிரி விவாதம்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு, அதுவும் விஜய் அண்ணாவோட ஏன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏங்க இந்த வேலைலாம் அவர் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன் தெரியுமா அந்த வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு? ஆக்சுவலாக நிறைய இடங்களில் சர்வே எடுத்திருக்காங்க போல். சர்வேல நிறைய இடத்துல அதிமுக 3வது இடத்துக்கு வந்துருச்சு போல். தாவேக்கா திமுகவுக்கு நடுவில் தான் போட்டி இருக்குங்கிறது கிளியர் கட்டாக தெரிஞ்சோன்னே ஐயோ விஜய் விமர்சிச்சா 10 ஓட்டு குறைஞ்சிருமேன்னு சொல்லி இன்னைக்கு விமர்சனத்தை ஆரம்பிச்சிருக்கார். மற்றபடி வேற எதுவும் கிடையாது. இதை பற்றி இன்னும் ஆழமாக தெளிவாக பேசுவோம். ஒரு தலைவர்னா கொள்கை இருக்கணும்ல, ஒரு கோட்பாடு இருக்கணும்ல, அவங்க தானே தலைவர். என் தலைவனை பற்றி நான் பின்னாடி பேசினேன். அதற்கு முன்னாடி ஐயா எப்படிப்பட்ட கொள்கைவாதி அப்படிங்கிறத முதல்ல பார்த்தலாம். பார்த்துட்டு தாவேக்கா சார்ந்த இவருடைய விமர்சனத்துக்கு பதில் சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் இருக்க போகிறது இது மட்டும்தான். ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒருத்தர் அல்லது எடப்பாடிங்கிற ஊரே எனக்கு எப்போ தெரியும்னா, சசிகலா அம்மையார் காலில் இவர் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி முதலமைச்சர் ஆகும்போது தான் ஓஹோ எடப்பாடின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே பழனிசாமின்னு ஒருத்தர் இவ்வளோ நாளாக அமைச்சராக இருந்திருக்காரு, நமக்கு தான் தெரியல, ரொம்ப க்யூட்டாக சிரிக்கிறார் அப்படின்னு சொல்லி இவரை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். இவரை நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். சரி, சசிகலா அம்மையார்ட்டேருந்து ஆமாம் அம்மாவோட ஆட்சியை நம்ம வந்து காப்பாற்றணும். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பாஜக கீழே அடிபடியக்கூடாது, லேடியா மோடியான்னு கேட்டாங்க. இந்த நிர்வாகம் தமிழ்நாட்டுக்கு வேணும். சரி, சசிகலா அம்மையார் மேலே வழக்கு இருக்க அவங்க போயிட்டாங்க. அதை நம்பிக்கைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி, எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கைக்குரிய மனுஷன் போல அப்படின்னு சொல்லி நம்ம அத்தனை பேரும் முதல்ல இவரை ஃபாலோ பண்ணோம், பார்க்க ஆரம்பித்தோம். ஓகே அப்படின்னு கொஞ்ச நாள் என்ன பண்ணார்னா, சசிகலா அம்மையாருக்கே வேட்டு வச்சு கட்சியை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கான அஜெண்டாவில் இறங்க ஆரம்பிச்சு சசிகலா அம்மையாரே கட்சி விட்டு நீக்கின ஒருத்தர் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத முதல்ல இங்கே நான் ஞாபகப்படுத்துகிறேன். அத்தனை விஷயமும் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் பேச போகிற விஷயங்கள் அத்தனைக்குமே கொள்கை கோட்பாடு தலைவர்னு சொல்லும் போது தான் இந்த தலைவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்தினேன். இது ஒன்று மாதிரி முடிஞ்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, ஓபிஎஸ் ஐயா வந்து தர்ம யுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு போல. ஐயா என்னதான் இருந்தாலும் நீங்கள் கழகத்துக்காண்டி உழைச்சவர், வாங்க நம்மலாம் ஒன்று சேர்ந்து வந்து அம்மாவோட ஆட்சியை மறுபடியும் உருவாக்குவோம். சரி, மறுபடியும் பாஜக எதிர்ப்பில் ரொம்ப தீவிரமாக இருப்பார் போல. அதுக்காண்டி தான் ஓபிஎஸ்லாம் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அப்படி ஃபிக்ஸ் பண்ணார்னா பாஜக கடுமையாக எதிர்ப்பார்னு சொல்லி இவருடைய ஓபிஎஸோட அந்த கூப்பிட்டாப்பில் கூப்பிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவருக்கு தேவைப்பட்டாங்க. அதனால் கூப்பிட்டு அரவணைச்சு துணை முதலமைச்சர் கொடுத்து இணை ஒருங்கிணைப்பாளரை நான் இருந்துக்கிறேன், ஒருங்கிணைப்பாளரை நீங்கள் இருங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பை கொடுத்து அதிகாரத்தை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணார். அதிகாரத்தை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஓபிஎஸ் தேவைப்பட்டார். ஓபிஎஸ் அரவணைச்சார். இது ரெண்டாவதாச்சா. மூணாவது இவருடைய கொள்கை கோட்பாடு எப்படி மாறுதுன்னா, ரைட் ஓகேங்க ஓபிஎஸ் அரவணைச்ச பிறகு ஓபிஎஸ் இன்னைக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு. ஏன்னா அதிகாரத்துக்காண்டி அரவணைச்சோம், இன்னைக்கு அதிகாரமே இல்லை, நம்மளே எதிர்கட்சியாக இருக்கோம், இப்போதைக்கு ஓபிஎஸ்ன்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலேருந்து ஓரங்கட்டுற வேலையை திறம்பட செஞ்சு பொதுக்குழு மூலமாக கட்சி விட்டு நீக்கிட்டாரு. பொதுக்குழுல நீக்கிட்டு இவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, பொதுக்குழுல நீக்கினாங்க, பொதுச் செயலாளர் நான் நீக்கலங்க. என்ன மாதிரி ஒரு தத்துவம். இதை இவர் பேசி முடிச்சு ஓபிஎஸோட தேவை முடிஞ்ச பிறகு விலகிட்டாரு. ஏன் இந்த நிலைப்பாடு எடுத்தார் அப்படிங்கிறது தெரியல. நாலாவது என்ன பண்ணார்னா, ஒருவேளை பாஜகவில் நம்ம இருக்குதுதான் நம்மளுடைய பெரும் பிரச்சனை போல, பாஜக கூட்டணி நம்ம எப்பயாவது முறிச்சு விட்டோம்னா தமிழ்நாட்டில் அடுத்து நம்ம அதிகாரத்துக்கு வரலாம் போல அப்படின்னு சொல்லி எதனால இந்த யோசனை பண்ணாருன்னு தெரியல. இல்லை பாஜக சார்ந்து சில விஷயங்களை படிச்சார் போல, சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாரு போல. பாஜக நம்மளை பயன்படுத்திக்குது, பாஜகவை விரட்டி அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்தாரு. நானும் இப்படி ஏறி உட்காந்து பார்த்தேன், அப்பா என்னமா கொள்கையை வாதிங்க வந்துட்டாருங்க எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, பாஜக கூட்டணியை முறிச்சு விட்டுட்டு கொஞ்ச நாள் 2026 பாராளுமன்ற தேர்தலை மட்டும் எதிர்கொண்டாரு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, மறுக்கா போயிட்டு 10-15 கார் மாதிரி டெல்லியில் போய் பாஜகவோட கூட்டணி வச்சார். இப்போ நான் ஒவ்வொரு இடத்துல சொல்கிறேன், சசிகலா அம்மையாரில் ஆரம்பித்து ஓபிஎஸ் அவர்களை அரவணைச்சி ஓபிஎஸ் அவர்களை நீக்கி பாஜக விட்டு விலகி பாஜகவை சேர்த்து இப்போ வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுடைய கொள்கை தான் என்ன? ஒரு தலைவர் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொள்கை கோட்பாடு இருக்கும். இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன், இதுதான் என் கொள்கை, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அமாவாசைன்னு சொல்லி சினிமாவில் நிறையா படிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். அந்த விஷயங்கள் அத்தனையுமே நேரடியாக ஒருத்தரை பார்க்கணும்னா என்ன பொறுத்தவரை அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படிங்கிறது ஆணித்தனமாக என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சு. சரி, இவரோட நிலைப்பாடு தமிழக வெற்றி கழகத்தை கம்பேர் பண்ணும்போது ஆரம்பத்திலேருந்து நம்ம கட்சி ஆரம்பித்து நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம். கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு ஒரு டைரக்ஷன் கொடுத்து எடப்பாடி பழனிசாமிலாம் நம்ம பாட்டு கண்டுக்காமல் நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம். இவர் தான் நடுவால நம்மளை அப்படியே அரவணைச்சு நம்மளுக்கு கூட்டணியில் வர்றதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி ஊடகத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எழுத ஆரம்பித்தார். இவருக்கு ஆதரவான பட்டியல் வட்டத்தை கொஞ்சம் உருவாக்கி அவங்கள தாவே
தாவேக்காக்கு ஆதரவாக பேச சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள தாவேக்காக்கு எதிராக பேச சொல்லி பலவீனமாக இருக்குது தாவேக்கா அப்படிங்கிற ஒரு பின்பத்துக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா நாமக்கல்ல கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு சொல்லி எந்தவித அனுமதியும் இல்லாமல் கொள்கை கோட்பாடு இல்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்னைக்கு விஜயண்ணா வந்தால் தான் நம்மளால் வண்டி ஓட்ட முடியும் தெரிஞ்சதுனால கூட்டணிக்கு யாரை பற்றியும் கவலைப்படாமல் கூப்பிட்டு அதிமுக காரங்களே வருத்தப்படுற ஒரு நிகழ்வை எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டார். சரி, அதுக்கப்புறம் விஜயண்ணா புடி கொடுக்கல. அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸ் பதில் சொன்னாங்க, கட்சியிலேருந்து அதிகாரப்பூர்வமாக பதில் சொல்ல நாங்கள் அடித்தவங்களை. ஐயா என்னையா அது, ஒரு கட்சியோட கொடியை இப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே, ஒரு கொள்கை கோட்பாடு ஏதாவது இருக்குது அரசியல் களத்தில் உங்களுக்கு, சந்தர்ப்பவாதத்தை தாண்டி வேறு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறத கேட்டு அந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவித்து ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் தலை குனிந்தான் அந்த நிகழ்வு காரணமாக. அதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு கரூர் விவகாரம் வரும்போது விஜயண்ணாக்கு உண்மைக்குமே நான் பக்கபலமாக இருக்கணுங்க, அவர் என்னங்க பண்ணுவார் பாவம்னு சொல்லி நேர்மைக்காண்டி நிற்கிறேன் தைரியத்துக்காண்டி நிற்கிறேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நிற்கும் போது பழைய தவறுகள் அத்தனையும் மறந்துட்டு எடப்பாடினா எடப்பாடி தான்யா அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சோம். அதுவும் சந்தர்ப்பவாத அரசியலுங்கிறத இன்னைக்கு காமிச்சு கொடுத்துட்டார். அன்னைக்கு எதுக்காண்டி தாவேக்கா பக்கம் நின்னாரோ அன்று இன்று இவரோட வீடியோ போட்டிங்கன்னா அவருக்கு அவரே முரண்படுவார். நம்ம யாருமே முரண்பட தேவையில்லை. திமுக கூட எங்களுக்கு எதிராக நின்னாங்க, இப்பயும் எதிராக இருக்காங்க. ஆனால் தேவைப்படும் போது எங்களை ஆதரித்து தேவைப்படாத போது எங்களை எதிர்க்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த மனநிலையை நான் ரொம்ப கடுமையாக எதிர்க்கணும்னு நினைக்கிறேன். எங்களை எதிர்க்கிற எதிரிகள் கூட எங்களுக்கு எதிரிகள், ஓகே அந்த பக்கம் இன்னும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். பக்கத்தில் இருந்துட்டு தேவைப்படும் போது எதிர்ப்பேன் தேவைப்படாத போது அரவணைப்பேன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, நீங்கள் ரொம்ப 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 உங்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத ஆரம்பத்திலேருந்து எங்களுக்கு புரிஞ்சதுனால தான் உங்களுக்கு ஃபயர் விடுறதுலாம் ரொம்ப கம்மியாக தான் ஃபயர் விட்டோம் அப்படிங்கிறதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து உங்களுடைய வரலாறை பார்க்கும்போது நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி என்ன ஓட்டம் இன்றைக்கி என்ன தேவை அதை பண்ணிட்டு போவாங்க, இதாங்க அரசியல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கார். இவர் எதுக்கு அரசியலுக்கு வந்தார், என்ன பண்ணார், என்ன செஞ்சார், திமுக அதிமுக அப்படிங்கிற பின்பத்துக்குள்ளே கட்சியை வச்சுக்கணும், திமுகலேருந்து இவர் என்ன மாறுபட்ட ஆட்சியை கொடுத்தாரு, நான் கோவிட்டில் எப்படி உழைச்சேன் தெரியுமா, நான் அங்கே எப்படி பண்ணேன் தெரியுமான்னு சொல்கிறாரு. எங்கள்கிட்ட அன்னைக்கு எங்கள் தலைவர் முதலமைச்சராக இருந்தாலும் உங்களோட பல மடங்கு ஓட்ட ஓடி இருப்பார். ஏன்னா எங்கள் தலைவர் நான் மேலே சொன்னபடி சந்தர்ப்பவாத அரசியல் பண்ண மாட்டார், கொள்கை கோட்பாடோட சமத்துவ அரசியல் பேசுறதுக்கு வந்திருக்காரு. 2 அதிகார மையங்களை ஒரே நேரத்தில் எடுத்து சண்டை போடுறாரு. 2 அதிகார மையங்கள் எப்படிப்பட்ட குடைச்சல் கொடுத்தாலும் உங்களை மாதிரி டெல்லியில் போயிட்டு 10 கார் மாறி கூட்டணி வைக்கல. அவர் ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆழமாக இது என்னுடைய கொள்கை எதிரி, இது என்னுடைய அரசியல் எதிரி, சமரச அரசியல் பண்ணுறதுக்கு அரசியல் களத்துக்கு வரல. நான் ஒரு நடிகர், நீங்கள் சொல்வீங்க நடிப்பை விட்டு வரேன், நான் சேவை மனப்பான்மையோட அரசியல் களத்துக்கு வரேன்னு சொல்லி அத்தனையும் கடந்து தன்னை ஒரு தலைவராக நிப்பாட்டியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அரசியலுக்கு வந்து இத்தனை வருஷங்கள்ல எத்தனை யங்ஸ்டர் அரசியல் படுத்திருப்பார் எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடையாது. தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்த பிறகு எவ்வளவு பேர் இன்னைக்கு அரசியலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. எதிர்க்கட்சியா இருந்தாலும் எதிர உட்காந்து அடம் பண்ணுவேங்கிற அரசியலை, அந்த சந்தர்ப்பாவது அரசியலை நான் பண்ண மாட்டேன், நான் உண்மைக்குமே சரியான முறையான எதிர்க்கட்சியா இருப்பேன்னு சொல்லி எதிர்க்கட்சி எப்படி இருக்கணுமோ அதற்கு கொள்கை வகுத்து அரசியல் செய்கிற எங்க அண்ணன் சந்தர்ப்பவாத அரசியல்வாதி பண்ற மாதிரியும் அதே நேரத்தில் ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கடந்து போறது எந்த மாதிரி சரி, இது எந்த மாதிரி ஆரம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எடப்பாடி பழனிசாமி எங்கள் தலைவர் விஜய் அவர்களையும் ஒரே தட்டில் நிப்பாட்டினா 2 முதல்ல சமமா அனுபவம் வட்ட இருக்கலாங்க, அதை நான் மதிக்கிறேன், இல்லைன்னு சொல்ல கிடையாது. எங்கள் தலைவருக்கு இவருக்கு ஈக்குவலாக சினிமாவில் அனுபவம் இருக்குது, அதே மாதிரி மக்கள் பணியில் அனுபவம் இருக்குது. விஜய் மக்கள் இயக்கமாக இருந்ததான் இது அரசியல் கட்சியாக மாறி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் அம்மையார் சசிகலா அவர்கள் காலில் விழுகிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி யாருன்னு தெரியாது. ஆனால் நம்பகத்தன்மை அப்படிங்கிற இந்த தலைவட்டையே இவ்வளோ தூரம் வருதுன்னா இவரை நாங்கள் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். எங்கள் குரூப் இருக்காங்கல்ல, நாங்கள் அத்தனை பேரும் சினிமாவில் இவரை பார்த்து வளர்ந்தவங்க, இவருடைய நிலைப்பாடு பார்த்து வளர்ந்தவங்க. இவர் இன்னைக்கு அரசியல்வாதியாக இருக்கலாம், இதுக்கு முன்னாடி நடிகராக இருக்கலாம், ஆனால் இவர் ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறதுக்காண்டி தான் மொத்த பேரும் அவருக்கு பக்கபலமாக துணையாக நிற்கிறோம். டெய்லி ஒரு அரசியல் பேசுகிற எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களுக்கான கண்டென்ட் இன்னையோட நான் நிப்பாட்டிக்கிறேன். ஏன்னா உங்கள் ஐடி விங்கில் உருப்படியான ஒரு அறிக்கை கொடுக்க மாட்டீங்க. அந்த ஐடி விங்க்கு ஆல்ரெடி எதிர்ப்பு தெரிவித்து வீடியோ போடும்போது அந்த ஐடி விங்கில் அந்த அறிக்கை போட்டவங்களை கட்சி விட்டு நீக்க சொல்லி கோரிக்கை வச்சேன், அதையும் நீங்கள் நிறைவேற்ற மாட்டேட்டீங்க. ஏன்னா நீங்களும் இடக்கு முடக்கா பேசுகிறீங்க, உங்க ஐடி விங்கும் இடக்கு முடக்கா பேசுறாங்க. ஆனா எங்களோட நோக்கம் திமுகவை நோக்கி இருக்கு. திமுகவை நோக்கி நேரெதிராக அரசியல் பண்ற மிக முக்கியமான அரசியல் இங்க பண்ணிட்டு இருக்கோம். தயவு செய்து குறுக்க வர்ற கௌஷிக் மாய் தேவையில்லாம வந்து இங்க வந்து குறுக்க வர்ற கிளாஸ் வேலை பார்க்காதீங்க. எங்க தோழர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தரமாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய கடந்த கால அரசியல் வரலாறு அத்தனையும் எடுத்து பார்த்தோம்னா எதுக்குங்க இவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் தான் தோணுது. நாளைக்கு நமக்கே ஆதரவாக பேசுவாருங்க, நம்ம வேங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த அளவு பிலோ த பெல்ட் இறங்கி உங்களை மரியாதை குறைவா நான் எந்த வார்த்தையும் பயன்படுத்த
பட்சத்தில் ஏன் தெரியுமா, உங்களுக்குன்னு ஒரு அரசியல் அனுபவம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு அரசியல் பாதை இருக்குது. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். குறுக்க வர்ற கௌஷிக் மாய் வந்தீங்கன்னா அவ்வப்போது கவனித்து அனுப்புவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக தாவேக்கா ஆதரவாக ஏகப்பட்ட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.